ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் எங்கள் வீட்டில் சீப்ரா ஃபின்ச்சஸ் தான் வளர்க்குறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு பேட்ஸ் வளர்க்க பிடிக்கும்னா இந்த வீடியோவும் ரொம்ப பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சீப்ரா ஃபின்ச் இதோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. இது ஒரு சிட்டுக்குருவி வகையை சார்ந்தது. நாம் வளர்க்குற பெட் பேட்லேயே இதுதான் ரொம்பவும் சின்ன பேட். நாங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் வாங்கி விட்டுருந்தோம். அதுலேருந்து குட்டி போட்டு இப்போ பார்த்திங்கன்னா 6 கேஜி வச்சுருக்கேன். 6 கேஜியில் 5 கேஜியில் 10 ப்ரீடிங் பேர் வச்சுருக்கேன். 1 கேஜி மட்டும் இதுலேருந்து வர சிக்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் இதில் வர சிக்ஸை நான் பக்கத்தில் இருக்க பெட் ஷாப்பில் கொடுத்துருவேன். இதோட லைஃப் சைக்கிள்னு பார்த்திங்கன்னா பிறந்து 4 மாதத்துலேயே அது முட்டை போட ஆரம்பிச்சிடும். முட்டை பார்த்திங்கன்னா 3லேருந்து 7 முட்டை வரைக்கும் மேக்ஸிமம் போடும். முட்டை போட்டு 13லேருந்து 15 நாளைக்குள்ளே அது முட்டை பொரிச்சிடும். முட்டை பொரித்து 2 வீக்ஸ் அது பானைக்குள்ளேயே கூடுலேயே இருக்கும். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அது பானையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமும் 1 வீக்கு பேரண்ட்ஸ் பேர்டு வெளியே வச்சு ஃபீட் பண்ணும். சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மறுபடியும் கூடு கட்டி அது முட்டை போட ஆரம்பிச்சிடும். அந்த சிக்ஸ் எல்லாம் நம்ம எப்போ செப்பரேட் பண்ணோன்னா பேரண்ட்ஸ் பேர்டே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே குட்டிகளை விரட்ட ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம அந்த பேரண்ட் பேர்லேருந்து இந்த சிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்து தனி கேஜில் செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் 1 வீக்ஸுக்கு அப்புறம் அது செமி அடல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை சேல்ஸ் பண்ணணுன்னா சேல்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ப்ரீட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணணும். மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, ஒயிட் ஃபின்ச்சஸில் வாய் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது மேல், ஆரஞ்சு கலரில் இருந்துச்சுன்னா அது ஃபீமேல். சீப்ரா ஃபின்ச்சஸில் பார்த்தீங்கன்னா அது கன்னத்தில் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சுன்னா அது மேல், நார்மலாக இருந்துச்சுன்னா அது ஃபீமேல். மேல் ஃபீமேலையும் தனியாக ஒரு கேஜில் போட்டு அந்த கேஜில் ப்ரீடிங் பண்ணுறதுக்காக நான் பானை தான் யூஸ் பண்ணுறேன். இது இல்லாமல் வுட் பாக்ஸ் கிடைக்கும், அது வைக்கலாம். இல்லை வீட்டில் சின்ன கூடை மாதிரி எதாவது வச்சுக்கலாம். இல்லை பெயிண்ட் பாக்ஸ் கூட வச்சாலும் அது கூடு கட்டி தான் முட்டை போடும். அது கூடு கட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா, தேங்காய் நார் அல்லது அருகம்புல் ஏதாவது ஒரு நெஸ்டிங் மெட்டீரியல் வச்சா தான் அது கூடு கட்டி முட்டை போடும். எதுவுமே வைக்கலைன்னா நம்ம கீழே விரிக்கிற பேப்பரை கூட பிச்சு வச்சு அதில் முட்டை போடும். அதோட ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா தினை எப்போவுமே அது கூண்டில் இருக்கணும். அதே மாதிரி தண்ணியும் எப்போவுமே இருக்கணும். டெய்லி ஒன்ஸ் அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அது குடிக்கவும் செய்யும், குளிக்கவும் செய்யும். இது இல்லாமல் ப்ரீடிங் பேருக்கு என்ன வைக்கணுன்னா, நீங்கள் கனவா மீனோட ஓடு வைக்கலாம். அது பக்கத்தில் இருக்க பெட் ஷாப்பில் கிடைக்கும். இல்லைனா கால்சியம் பிளாக் கிடைக்கும், அதை வாங்கி வைக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வீட்டில் யூஸ் பண்ணுற முட்டையோட ஓடை காய வச்சு அதை பவுடராக்கி சின்ன மூடியில் நான் கொட்டி வச்சுருவேன். அது வச்சிங்கன்னா அது நல்லா சாப்பிடும். இது இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் அவிச்ச முட்டையை வெள்ளைக்கரை மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சா அதுவும் நல்லா சாப்பிடும். கார்ன் சோளத்தை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுவும் வச்சாலும் அதுவும் நல்லா சாப்பிடும். கொத்தமல்லி இலை அது வச்சாலும் நல்லா சாப்பிடும். என்னோடய ப்ரீடிங் செட்டப்பில் கேஜி எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா, அதில் நான் ஆட்டோமேட்டிக் ஃபீடர் செட்டப் ஒன்று வச்சுருக்கேன். அதில் தான் தினை கொட்டி வச்சுருவேன். அதுக்கு ஒன்ஸ் கொட்டி வச்சிட்டோன்னா 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் அந்த தினையே அதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் டாப்அப் பண்ணிப்பேன். அதை இல்லாமல் தண்ணி டெய்லி ஒன்ஸு நான் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். அது இல்லாமல் அந்த முட்டை ஓடோட பொடி நான் ஒரு சின்ன மூடியில் கொட்டி அது ஓரமாக லாக் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் நான் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு பானை தான் யூஸ் பண்ணுறேன். நெஸ்டிங் மெட்டீரியலாக பார்த்திங்கன்னா தேங்காய் நார் நான் ஒவ்வொரு வாட்டியும் அதை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வாட்டியும் முட்டை பொரித்து குஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியே வந்த உடனேவே அந்த பழைய மெட்டீரியலை தூக்கி போட்டு புதுசாக தேங்காய் நார் வைக்க ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு ஒவ்வொரு பேர்லேருந்தும் ஆவரேஜாக 3லேருந்து 4 சிக்ஸ் கம்பல்சரி கிடச்சிரும். எனக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரே இதில் 6 சிக்ஸ் வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு. இதோட எனிமின்னு பார்த்திங்கன்னா மெயினாக எறும்பு அது கூடு பக்கத்தில் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இது இல்லாமல் அணில், பல்லி, எலி, பூனை இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வீக்லி ஒன்ஸ் இந்த கேஜை சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா பேட்ஸ் ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் பேட்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபின்ச்சஸை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னா மற்ற பேட்லாம் வளர்த்திங்கன்னா அதோட நாய்ஸ் அதிகமாக இருக்கும். இதோட நாய்ஸ் ரொம்ப இனிமையாகவும் சவுண்டு கம்மியாகவும் தான் இருக்கும். நான் வச்சுருக்க ஆட்டோமேட்டிக் ஃபீடர் நானே செஞ்சது தான்.
இதோட வீடியோ வந்து உங்களுக்கு பின்னாடி வர வீடியோஸில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு ஃபின்ச்சஸ் பேட் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணி வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.